இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, பரவலாக சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ட்ரால். இதோ வந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் சின்னதாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாங்க, அல்லது ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க. அப்படி உள்ள வர்றவங்களும் சில நேரம் ட்ரால்ல மாட்டிக்கிறாங்க. எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? சார் ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நல்ல பாப்புலரா எது போயிட்டு இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள்ஸே ஒரு பிக் பாஸா இருக்கலாம், ஆர் ஈவன் நீயா நானா ஷோவா கூட இருக்கலாம். டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. ஆர்வக்கொள்ளர் தான் சார் மெயினா ப்ரூவ் பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். இவ்வளவு லேப்டாப்லாம் வரிகளுக்கு வச்சிருக்கேன், நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோடா. இந்த மூவிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சினாரியோக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் எக்ஸ்பிரஷன், ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த நீயா ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படி தான் நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தோம். அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பீச்சங்கால் எது இங்கிட்டா அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்க ஐயா, நேரா வாங்க. அப்படியே வா. 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். சும்மா அதறது இல்ல, யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். ஒரே ஒரு நைட். மொட்டை உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எந்த பொட்டமண்டையனுக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதில் நான் ட்ரெண்ட் ஆனேன், யாராலையும் ஆக முடியாது. அப்போ உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. புளுத்தி சார், ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த்து அதை நான் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அதனால தான் இப்போ உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலேயும் கிளியும் பார்ப்பாங்க, ஒரு தப்பாக பார்ப்பாங்க, இவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நாங்கள் அதை பண்ணலைன்னு வைங்களேன், ஓ நம்ம இவ்வளோ கெத்தா பேசணும், இப்போ நிறைய பேர் நம்மளை மாசா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தான் போயிருப்பேன். நான் அதுலேருந்து வெளியே வந்து ரிலேஸ் பண்ணி, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல. இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பற்றி பேசுறது இல்லை. நான் பாட்டில் என் உண்டு, என் ஒர்க்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆப்போசிட்ல ஒரு அக்கா, தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. அப்போ இப்போ அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா. அங்க வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல். அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் அப்பாடா. இப்போ எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டென்ட், அதாவது லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். டேடே உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்லா காட்டெருமை மாதிரி இருந்துட்டு உனக்குலாம் எதுக்குடா பொம்பளை வேஷம்? ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலாச்சிட்டு போயிடுறீங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்றீங்க. அதனால ஜட்ஜ் பண்ணல ப்ரோ, அது சிரிப்பா இருக்கு பார்க்கும்போது. சிரிப்பா இருக்குன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்களா? நீங்க சீரியஸா ஒரு சில விஷயம் பண்ணும்போது சிரிப்பா இருக்கு ப்ரோ. தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒன்று பண்ணுவேன். அது என் கண்ணுக்கு மட்டும் தான் டேலண்டா தெரியும், மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது காமெடியா தெரியலாம். எங்களோட ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம். எல்லாம் மீறி கேட்கறதுன்னு இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் இப்போ வீட்டில் இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஆசை எடுத்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு தான் நல்லா பண்ணி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரு சில பேரை பண்றதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் வீடியோ போட்டாலும் நம்மளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் பயந்து இந்த வீடியோக்குள்ளே வர மாட்டேங்காங்க. ரீல் தான் பண்றோம், அதுக்கு பின்னாடி வந்து நாங்க வந்து பண்ற ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப இந்த மீனை சமைக்க போறேன். என்னடி நீ சமைக்க போறியா? வேண்டாம். லுக்கு புரியுதுல, அவங்களுடைய நடத்தை இந்த மாதிரி ஏன் ட்ரோல் போகுது? ஆனால் இந்த வல்கரா போகிறதோ இல்லை பாடி ஷேமிங் பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் தான் வருமா இருக்கும். ட்ரோல்
ட்ரோல்ஸில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமான முறையில் தான் நகைச்சுவை பண்ண முயற்சி பண்ணுறோமே தவிர நேர்மையும் செய்யல நியாயம் இருந்ததுன்னா நாம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. பொய் சொல்லாத ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்சுக்காக பண்ணல. I'm sorry. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. வெக்கமா வருதே. நான் என் ஹஸ்பண்டை பார்த்து பண்ண ஒரு விஷயம். எனக்கு வேணான்னு இல்ல இல்ல, actually நீங்க interview பார்த்த நீங்க நான் சொன்ன கலைய பார்க்கல. மரியாதையா சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான். நீங்க ட்ரெண்டா இருக்கீங்க ஆக்சுவலா. முதல்ல நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரால் ஆனீங்க? ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நிறைய இடத்துல தேடி இருக்கேன். யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. நீ ஒன்னும் பயப்படாத. அடுத்தவங்கள காயப்படுத்தலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல, உங்களுக்கு புகழ், காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. ஒரு அரசியலுக்குள்ள வந்து அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். என்ன வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பையனை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே அப்படின்ற மனநிலைக்குள்ள போறாங்க. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இந்த கொள்கைகளை இப்படி திருத்துங்க, இந்த திட்டங்களை இப்படி கொண்டு வாங்க அப்படிங்கறத நாங்க பேசுறோம். பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை. அரசியல் தானே பேசுறீங்க, அரசியல் எல்லாமே தான் வரும். அரசியல் என்னன்னா வரட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. பாத்தியா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா உங்க பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறியை தூண்டி விடுது. இவனை கண்டுபிடிச்சி பர்சனல் அட்டாக் பண்றது, பர்சனலா நான் பேசுறது. இது வரைக்கும் யாருமே பர்சனலா அட்டாக் பண்ணதே இல்லை. வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். துரோகம்ன்றீங்க, தமிழ்நாட்டுல கெடுத்துட்டாங்கன்றீங்க. பாப்பா தெரிஞ்சா சீவங்க. மன உளைச்சலுக்கு உள்ள அதுங்கிறத மறுபடியும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்காத, பதில் வாங்க நல்லா ட்ரை பண்றேன். அந்த ஐயா, மனநிலை வந்து நானும் இதுல தான் இருக்கேன் 20 வருஷமா, புரியுதா? வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. ஒரு 2 பேஜ் வந்து அதை ட்ரோல் பண்றாங்கன்னா அது அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னா அடுத்து இருக்கிற ட்ரோல் பேஜ் வந்து இதை நம்ம போடலாம்னு எல்லாம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.